श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது ஆறாவது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகம். சங்கல்ப பிரபவான் காமான் ஸ்த்யக்த்வா சர்வான் அசேஷதः மனசைவேந்திரியக்ராமம் விநியம்ய சமந்ததः. சங்கல்ப பிரபவான் காமான் ஸ்த்யக்த்வா சர்வான் அசேஷதः மனசைவேந்திரியக்ராமம் விநியம்ய சமந்ததः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறாரு என்ன கேட்டால், சங்கல்ப பிரபவான், அதாவது மனதில் ஒரு உறுதி வச்சுக்கிறோம். எப்படி? அந்த உறுதியிலேருந்து காமங்கள், அதாவது நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள் அப்படின்னு சொன்னால் அவை எல்லாவற்றையும் சர்வான் அசேஷதா, ஒன்று கூட மீதமில்லாமல் எல்லாவற்றையும் திரஸ்கரித்து ஒழித்து விட்டு திரஸ்கரித்துன்னா மறுபடியும் அது சம்ஸ்கிருத வார்த்தை. அசேஷதா, ஒன்று கூட மீதமில்லாமல் எல்லாவற்றையும் விட்டு மனசா ஏவ, மனத்தினாலேயே சமந்ததா, எந்த புறத்திலும் எல்லா விடத்திலும் எல்லா கோணங்களிலும் இந்திரிய கிராமம், இந்திரிய கூட்டத்தை அடக்கியவன், அதாவது ஓடவிட்டாமல் தடுத்து நிறுத்தியவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு இந்த சங்கல்பத்தில், அதாவது இப்படியெல்லாம் போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்ல, குருணாபி விஷால்யதே அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் துக்க சம்யோக வியோகம், துக்கத்தின் கூட்டுறவு என்னது அது? அதில் என்னெல்லாம் கிடைக்கும்? துக்கத்தின் கூட்டுறவுனா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், நம்மளுக்கு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு இடத்துலையா பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் யோக சம்ஜிதம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அதுலேருந்து அனிர்வண்ண சேதசாக, அது அதனால் என்ன ஆகணும்? மனசு தளராமல் உறுதியாக இருக்கணும்னு போன சொல்லத்தில் சொல்லி நிறுத்தி கொடுத்தார். அதுபோல் யோகமானது விடாமுயற்சியுடன் அபியசிக்கத்தக்கது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அபியசிக்கத்தக்க சங்கல்ப பிரபான் காவான், அதாவது மனதில் உறுதியோடு இவை அனைத்தையும் விட்டுவிட வேண்டும், இவை அனைத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு எல்லாவற்றையும் அசேஷதா, மிச்சமின்றி ஒன்று கூட மீதமில்லாமல் எல்லாவற்றையும் ஒழித்து புறத்திலும் உள்ளையும் வெளியிலையும் உள்ளையும் மனத்தாலேயும் சமந்ததா, இந்த இந்திரிய கூட்டத்திலிருந்து அதில் இந்திய கூட்டத்தில் ஓட விடாமல் தடுத்து மனசு என்ன பண்ணணும்? அதுலேயே கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அது முன்னாடி கண்ணு பின்னாடியே போகிறது, கண்ணு என்னத்தை பார்க்குறதோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்குது, இல்லை காதில் ஏதானு கேட்டுட்டே இருந்தால் அதையே தொடர்ந்து கேட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதுபோல் இல்லாமல் அதுலேருந்து விட்டு ஒழித்து ஓட ஒட்டாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுதான் எப்படின்னு கேட்டால், ஒரு உதாரணம் ட்ரைவியலாக ஒன்று சொல்லலாம். இந்த காலத்தில் அது இல்லை. இப்போது முன்னாடியெல்லாம் உரலில் தான் நெல் குத்தணும், அப்புறம் உரலில் மாவு இடிக்கணும், அரிசி மாவு அரிசியை ஈரம் பண்ணி களைஞ்சி உலர்த்திட்டு அதை உரலில் இடித்து இல்லைன்னா ஏந்திரத்தில் போட்டு அரைச்சி அதை என்ன பண்ணுவாள்? அதுதான் பெருமாள் சந்தி கோலம் போடுறதுக்கு மாவு. இது எப்போ பண்ணுவான்னா, சங்கராந்தி போகி வரப்போகிறதுன்னா அந்த மார்கழி மாதத்து கடைசியில் ஒரு 20 நாளில் இந்த வேலையை ஆரம்பிப்பாள். இதுபோல் கிராமத்துலலாம் தெரு முழுக்க கோலம் போடணுன்றதுனால அரிசி மாவு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உடனே ஒரு மிஷினுக்கு போய் மாவு அரைச்சின்னு வரத்துக்கு சாவகாசம் இருக்காதுன்னா அது உடனே ஆற்றுலையே புட் ஃபோர்த் அவர் ஃபிசிக்கல் எஃபர்ட் அப்படின்னு சொல்லி அதை பண்ணுவாள், மாவெல்லாம் தயார் பண்ணிப்பான்னா. அதுபோல் மாவு அரைக்கிறதும் பொழுது அப்போதைக்கு என்ன பண்ணுவாள்? கொஞ்சம் எழுந்து இந்த பக்கம் வேறு ஒரு வேலை பார்ப்பா. அந்த உமியெல்லாம் போச்சா, நெல் சரியாச்சா, மாவு நன்னா அரைச்சதா, எடுத்தது ஒருத்தரை கூட்டு நீ அரை அப்படின்னு சொன்னால், அதுபோல் நம்ம ஒரு வேலையை முக்கியமாக முதல்ல செய்ய துவக்கிறோம், அதற்கு தொடர்புடையதாகவும் மேலே பார்த்துக்கிறோம். இது அந்த காலத்தில் உதாரணம்னு வைங்கோ. இப்போ நம்ம ஊரில் கூட நம்ம தினப்படிக்கு தளிகை பண்ணிகிட்டே இருக்கோம். தளிகை பண்ணிச்சே வேறு இன்னொரு வேலை செய்கிறோமா, அப்புறம் ஜலம் போட்டிருக்கோம், ஜலம் சரியாக உள்ளே போயிருக்குதா அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்குறோமில்ல.
அதுபோல் எல்லா வேலைகளும் ஒரே சமயத்தில் 4-5 வேலையை செய்தால் கூட முதல்ல செய்கிறமே ஒரு வேலை தளிகை பண்ணுறது, அதில் தொடர்ந்து கவனம் செலுத்தின்னு இருக்கோம்ல, அதுபோல் மனதை ஒருமுகமாக படுத்தி விரிச்சுட்டு இருக்கணும். வெளியில் போகிற வேலையெல்லாமும் அதெல்லாமும் செய்துட்டு ஒரு யூ கம் பேக் டு தட் இஸ் ஆசோலேஷன். ஒரு இடத்துல நின்று முக்கியமாக ஒரு வேலை செய்கிறோம், பாக்கி எல்லா வேலையும் போய் பார்த்துட்டு வந்து சரி பண்ணுறோம். அதுபோல் கூட மனதை என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தி ஒரு நோக்கத்தில் வச்சுக்கலாம். இதை தான் ஸ்பர்சஜா சங்கல்பஜாச்சேதி த்விவிதா, 2 விதமாக. காமாக ஸ்பர்சஜா, சீதோஷ்ணதாய சங்கல்பஜா, புத்திரக்ஷேத்ராதய சங்கல்பஜா. தத்திர சங்கல்ப பிரபவான் ஸ்வரூபேணைவ தியக்தும் சக்தியாக தான் சர்வான் மனசைவ ததன்வயாத் அனுசந்தானேன தியக்த்வா ஸ்வர்சஜேஷு அவர்ஜனியேஷு தன்னிமித்த ஹர்ஷோத்வேகௌ தியக்த்வா சமந்ததः சர்வாஸ்மாத் விஷயாத் சர்வம் இந்திரிய கிராமம் வினிம்ய. அதனால் என்ன பண்ணோம், இந்திரிய கிராம இது மாதிரி ஒன்றுத்தில் ஒரு பசங்களை பார்த்துக்கிறோம், குழந்தைய பார்த்துக்கிறோம், குழந்தைய தூளி ஆட்டி விட்டு வரோம், அப்புறம் வாசலில் யாரானு அவளோட பேசிட்டு வரோம். முதல் வேலை என்னது, தளிகை பண்ணுறது தான். அதுபோல் ஒன்று தத்திர சங்கல்ப பிரபவாக ஒன்று மேலே பாட்டுறோம். முதல்ல இப்போ பண்ண வேண்டியது என்ன, கார்த்தால 7:30லேருந்து 9 மணிக்குள்ளே தளிகை பண்ணணும், பெருமாள் சந்தி தொடச்சி கோலம் போடணும், அப்படி அந்த 2 வேலைன்னு வைங்கோ. அதுக்குள்ளே நடுவில் வேறு எது வந்தாலும் அதெல்லாம் நம்ம பார்த்தணும். சர்வான் மனசைவ ததன்வயா, அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் சொன்னால் மனசு இந்த வேலையில் இருந்தாலும் இதற்கு தொடர்புடையதாக வேறு எங்கே போனாலும் அந்த லிங்கில் திரும்பி நம்ம என்ன செய்கிறோம், மீண்டும் மீண்டும் அது நிற்கிறோம். அதாவது இந்திரிய கிராமியா மனசைவேந்திரிய இந்திரிய மனசைவக இந்திரிய கிராமம் வினியம்ய, அதுபோல் வரும். அதாவது ஆசைகள் 2 வகை, ஒன்று ஸ்பர்சஜம், ஒன்று சங்கல்பஜம். ஸ்பர்சஜம் என்று சொன்னால் என்ன, விஷய நுகர்ச்சியால் ஏற்படுவைகளும் சங்கல்பத்தால் ஏற்படுபவைகளும். ஸ்பர்சஜம் என்று சொன்ன தொட்டு பார்க்கறது, அதை சேர்த்து கட்டிக்கிறது, அதுபோலலாம் இருந்தால் அது ஒரு விதமான ஆசை. சங்கல்பம் இது வேணும் அது வேணும், விடாமுயற்சியில் இதெல்லாம் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சங்கல்பத்தால் ஏற்படுபவைகள், விஷய நுகர்ச்சியால் ஏற்படுபவைகள். மேலும் சீதோஷ்ணம் முதலியவை ஸ்பர்சஜம். மக்கள் பூமி முதலியவை சங்கல்பஜம். சங்கல்பத்தில் தோன்றியவர்களை அறவே விட்டுவிடக்கூடும். அதாவது இப்போ அது வேண்டாம் அது வேண்டாம் எல்லாம் விட்டுவிடலாம். ஆனால் அவற்றையும் அவற்றின் தொடர்புகளையும் மனதால் ஒழித்து சோதித்து விடுவது என்பது என்ன, கொஞ்சம் கடினமான வேலை. மேலும் விஷய நிகழ்ச்சியை பற்றியவரை ஒழிக்க இயலாதவற்றில் மனக்கிளர்ச்சியை மட்டும் நீக்கி ஒருங்கே எல்லா விஷயங்களிலும் இருந்து இந்திரிய கூட்டத்தை ஒடுக்கி அதாவது சங்கல்பம் ஸ்பர்சஜம் 2 விதமான ஆசைகள் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஒன்று என்னது, தொட்டு பார்த்து உணர்ந்து கொள்வது. இன்னொன்று மனதால் சங்கல்பம் பண்ணிக்கிறது, எனக்கு இதெல்லாம் வேணும், நாளைக்கு இதுக்குள்ளே முடிக்கணும், அப்புறம் ஒரு வீடு வாங்கிக்கணும், ஒரு பசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபிட்டிங்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஆக்சசரிஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னால் ஒரு காலத்தில் என்ன பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் பைசா போகும், வேண்டாம் வேறு புதுசு வேணும், புதுசாக வாங்குறதுக்கு பணம் வசதி இல்லை, அதாவது திரவியம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணலாம், அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். ஆனால் விஷய நுகர்ச்சி, அதாவது இந்திரிய கிராமம், நம்மளோட இந்திரியங்கள் கூட்டத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சின்னு நினைக்கிறோமே, அதுலேருந்து எப்படி வளருது அப்படின்னு சொன்னால் அந்த கிளர்ச்சியை மட்டும் விட்டொழித்து ஒருங்கே துளியாக எல்லாவற்றையும் ஒழுங்காக விட்டொழித்து என்ன பண்ண சொல்கிறார், மனசைவேந்திரிய கிராமம் வினியம்ய சமந்ததா, ஒரு வழியாக இதுலேருந்து விட்டுட்டு வெளியில் வருது. ரொம்ப அதுக்கு தான் நம்ம பழக்கம் பண்ணிக்கணும். இதுக்கு தான் நம்மளோட ஜெகதாச்சாரியர் ராமானுஜர் கூட இப்படி தான் சொல்லி கொடுக்குறார். அதாவது அவற்றின் தொடர்புகளையும் மனதினால் சோதித்து ஒழித்து விஷய நுகர்ச்சியையும் பற்றியவரை, விஷய நிகழ்ச்சியை பற்றியவரை என்ன செய்யணும், ஒழிக்க இயலாதவற்றில் மனக்கிளர்ச்சியில் என்ன பண்ணால் அதுலேருந்து வெளியில் வந்துக்கலாம். அதை மட்டும் நீக்கி மனக்கிளர்ச்சியை மட்டும் நீக்கி ஒருங்கே எல்லா விஷயங்களென்றும் இந்திரிய கூட்டங்களை ஒடுக்கி மேலே வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அதுக்கு நம்மளுடைய ஜெகதாச்சாரியர் இப்படி பொருள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். श्री कृष्णाय तुभ्यं नमः.